ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? எல்லாம் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ரிவ்யூ போட்டுடலாமா? இப்போதான் பார்த்து முடிச்சேன். ஸோ மனசெல்லாம் மூட ஆரம்பிச்சிருச்சு. சரி, அதுக்குள்ள ரிவ்யூ போட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். எல்லாரும் சாப்பிட்டீங்களா கைஸ்? ஓகே. இதயம் சீரியல் எல்லாம் பார்க்குறவங்களுக்குலாம் மண்டக்குழம்பு போயிருச்சா? எனக்கு சுத்தமாகவே மண்டக்குழம்பு போயிருச்சு கைஸ். உண்மையிலே டிவி தூக்கி போட்டு உடச்சிடலாமான்னு இருக்குதுங்க. இல்லைன்னா இந்த இதயம் சீரியல் எடுக்கிற டேரக்டரை போய் 4 அப்பா அப்பலாமான்னு இருக்குதுங்க. ரொம்ப கேவலமா இருக்குது கைஸ். ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. கேவலத்தின் உச்சமா இருக்குது. காரி காரி துப்பணும் போல இருக்குது. சரியா? ரொம்ப கேவலமா இருக்குது. இன்னைக்கு எபிசோடு என்ன நடக்குது முதல்ல அதை பார்த்துடலாம், அப்புறம் நம்ம கிளிக்கலாம். அதாவது யாரோ அந்த பாரதி இருக்கிற வீட்டோட அம்மா வந்து மற்ற வீட்டை வேலை செய்யறவங்களாமா. சரியா? உடனே அந்த நிஷாவும் ஆதி இருப்பாங்க இல்லையா, அந்த வீட்டுல வேலை செஞ்சுட்டு வருவாங்களாமா. அதுக்கப்புறம் வந்து அந்த தாத்தாவை வந்து எங்கேயோ டிராப் பண்ணணுமாமா. அதுக்கு இந்த அம்மனிக்கு வந்து எங்கேயோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நீ போ, பாரதியை கூட்டிட்டு போ அப்படிங்கிறாங்க. இதான் நடக்க மாட்டிருக்குது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, ஆதி இருக்கிற வீட்டுக்கு வர்றாங்க. பாரதி வண்டி எடுத்துட்டு ஸ்கூட்டி எடுத்துட்டு வர்றாப்புல. மேல இருந்து ஆதி இருந்து அப்படியே பாரதியை பாக்குறாப்புல. சரியா? உடனே வந்து அந்த அம்மா கிட்ட கேக்குறாப்புல, இந்த உங்களை டிராப் பண்ணிட்டு போனாங்களே அவங்க யாரு அப்படின்னு கேக்குறாப்புல. இந்த வெங்காயத்துக்கு அவ யாரா இருந்தா இவனுக்கு என்ன? இவனே நினைவலைகளை அழிச்சிட்டான், இவனுக்கு என்ன வெங்காயம்? சரி, அதுக்கப்புறம் இங்க ஆண்டாள காமிக்கிறாங்க. நான் தான் சொல்றேன்ல கைஸ், ஆண்டாள் அழகர் ஃபேமிலியை இதோட நிப்பாட்டிருங்க. நாடகத்துல எதுக்கு அவங்கள முழுசா கொண்டு வந்துட்டே இருக்கிறீங்க? நேத்தே ஏற்கனவே வந்து ஆதிக்கு ஒரு ஃப்ரெண்டையும் பாரதிக்கு ஒரு ஃப்ரெண்டையும் உள்ள கொண்டு வந்துட்டீங்க. சரியா? இனி இவங்க குடும்ப பிரச்சனை எல்லாம் உள்ள கொண்டு வருவீங்க. இது பத்தாதுன்னு ஆண்டாள் அழகரு, அந்த ஆண்டாள் அழகருக்கு அக்காவா தங்கச்சியான்னு தெரியல, நாத்தனாக்காரி ஒருத்தி உள்ள வந்துட்டா. ஒக்கமாக்கா வர்றவளுங்க எல்லாருமே ஒரு சிரிச்ச முகமா வர்றாளுகளா? எடுத்த அடுப்புலயே மூஞ்சி முகரையும் தூக்கிக்கிட்டு தான் வர்றாளுங்க. என் புருஷனோட தங்கச்சி இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கிறியா? இன்னைக்கு கிருத்திகை இல்ல, நீ நான்வெஜ்ஜா சமைச்சு தள்ளி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி என்னையவா நீ பகைச்சுக்கிட்ட? இந்த ராணிய பகைச்சுக்கிட்டேனா நீ என்ன நிலைமைக்கு ஆளாவ? இதெல்லாம் உங்களை கேட்டோமா? எத்தனை இடத்துலடா நாத்தனாரும் தம்பியோட பொண்டாட்டியும் இப்படி சண்டை போட்டே இருக்கிறாங்க. இல்ல எனக்கு சுத்தமா புரியல. இல்ல அக்காவா? கடவுளே கடவுளே கடவுளே, நீ இவளுக்கு ஆண்டாளுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு இந்த நாத்தனாக்காரி மூலியமா. சரியா? அடுத்து அங்க வந்து நீ வேற 3 நாள் அமெரிக்கா வேற போயிருவானா? இப்பதான் அவருக்கு வந்து யாரு என்னங்கிறது கேக்குது. இப்ப முடியும் போது ஒரு சீன் பார்த்தேன் கைஸ். ரொம்ப கேவலமா இருக்குது கைஸ். போன் அடிக்குதாமா. யாரு? தமிழ் பாப்பா வந்து போன் பண்றா, ரிங் அடிக்குது. கபோர்ட்ல இருந்து போனை எடுக்கிறான்ல, யார் போனா இருந்தா என்ன அட்டன் பண்ண வேண்டியதானே? உடனே நிஷா நிஷா இது உன் போனா நிஷா, யாரோ கால் பண்றாங்க பாரு அப்படின்னு சொல்லி நிஷா கிட்ட போன கொடுக்குறா. விளக்கெண்ண. சரியா? ஷோ சாமி, நாடகம் கேவலத்தின் உச்சமா போயிட்டு இருக்குது. தயவு செய்து இந்த அண்ணா சீரியலுக்கு பதிலா தமிழ்னு ஒரு நாடகம் ஆடு போட்டுட்டு இருந்தீங்க பாருங்க, அந்த நாடகத்தை உள்ள கொண்டு வாங்க. அண்ணா நாடகத்துல சீக்கிரம் முடிச்சிருங்க. அதெல்லாம் ஒரு ஒர்த்தே இல்லாத நாடகம். 10 பைசாக்கு பிரயோஜனம் இருக்காது அந்த நாடகம்லாம். ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு கிழவனாட்ட ஒரு வில்லனாமா, அவன் கிழவன் அடிச்சுக்கிட்டே இருப்பானாமா இந்த ஃபேமிலிய, இவங்க வாங்கிக்கிட்டே இருப்பாங்களாமா. அண்ணாலாம் ஒரு நாடகம். சரியா? இதயம் ஒரு நாடகம், கேவலம் பிடிச்ச நாடகம். ஒன்னே ஒண்ணு சொல்றேன்டா, இதயம் சீரியல் எடுக்கிற எல்லாருமே கேட்டுக்கங்கடா. சரியா? இதயம் சீரியல் பாக்குறவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நாடகத்தை 2 சைடா நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சுத்தமா நாடகம் யாருமே பார்க்க மாட்டாங்க. வேற வேற ட்ராக்ல நீங்க நாடகத்தை கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமா நாடகம் யாருமே பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பா கழுவி 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 ஊத்துவாங்க. சரியா? கழுவி கழுவி ஊத்துவாங்க. எங்கிட்ட இருந்தா இவங்க 2 பேத்துக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஆனாவுன்னா எல்லா ஊர்களுக்கு போனாலும் ஃப்ரெண்ட்ஸ். பாரதிக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிடுறாங்க, ஆதிக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிடுறாங்க. பேசாம இந்த நாடகத்துக்கு வந்து இதயம்னு வைக்காதீங்க, ஃப்ரெண்ட்ஷிப்னு வச்சிருங்க நாடகத்துக்கு பேரு. ஏன்னா ஃப்ரெண்டு வாழ்க்கையா தானே